எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்றதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். ஸோ இன்னைக்கான ரீடிங் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங் ஆர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங், யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, மேக் தி சேஞ்ச், யூ கேன் ஆல்வேஸ் ரீரைட் தி ஸ்டோரி. சரி, இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஏதாவது சம்திங் புதுசா பண்ணுங்க. அதாவது இனி வர காலத்துல உங்களுக்கு ஃபேவரபிளா ஏதாவது இருக்கிற மாதிரி சம்திங் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்க சிச்சுவேஷன் ரொம்ப ப்ராப்ளம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்ன பண்றது, எப்படி அதுல இருந்து வெளியே வருது, ஸோ அதுக்கான பிளானிங், அதுக்கான ஐடியாஸை இந்த வாரம் கொண்டு வாங்க. இல்லை ஏதாவது ஒரு கோல், ஆம்பிஷனை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது, என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சம்திங் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த வாரம் பண்ணுங்க. புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். உங்களுக்கான ஒரு பேஷனாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு வாரம் உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை மாற்றி பாருங்களேன். பிகாஸ் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸாக இருந்தாலும் அதை இந்த வாரம் நீங்கள் செய்யுங்க. ஓகே, டேரோட்ல பார்க்கலாம். மூன் கார்ட், நைட் ஆஃப் கப்ஸ், ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா தெரியுதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சின்ன விஷயம் பாசிட்டிவா நடந்தாலுமே அந்த விஷயத்துக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் தாங்க. அண்ட் அதே மாதிரி வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்க வேணும்னே உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரியாக்ஷன் பண்ணாதீங்க. என்ன வேணா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியாவே இருங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களோட எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய ஒரு வீக். சம்திங் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். அண்ட் இது எந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்குமே டெசிஷன் எடுக்காதீங்க. பிளான் பண்ணுங்க அண்ட் ஐடியாஸை கொண்டு வாங்க. பட் ஏதாவது முக்கியமாக டெசிஷன் எடுக்கணும் லைஃப்ல அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. அவசரப்பட்டு நீங்க எதுக்கும் எடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 2 of cups, page of swords, 4 cups, ace of wands. Okay, ஸோ பணம் ப்ராப்ளம் இருக்காது. மணி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது ஒன்றும் பெருசாக உங்களை பாதிக்காது. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்லுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் மேபி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரலாம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் பெருசாகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட பாஸ்ட் பர்சன் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க யாரு கூடயாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சன் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையும். மேபி திருப்பி நீங்க பழையபடி ஜாயின் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸும் இருக்கு. கெரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். உங்களுக்கு கெரியர் வைஸ் இந்த வீக் ஸ்மார்ட் ஒர்க் தேவை, ஹார்ட் ஒர்க்கை தவிர. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிக்சடான எனர்ஜி இருக்குங்க. அதாவது ஒரு சில இந்த ஒரு வீக் ஃபுல்லாக கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருப்பீங்க, கொஞ்ச நாள் ஒரு மாதிரி ட்ரெயின்டாக இருவீங்க. ஸோ ஒரு மிக்சடான எனர்ஜி காமிக்குது. ஸோ அதனால உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க இந்த வீக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸ்மார்ட் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தேவை. அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஓவராக யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம்.
ஒருத்தவங்க பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எல்லாம் உங்கள் பர்சனல்லேருந்து உங்கள் ஐடியா பிளான் வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிடாதீங்க. ஸோ கடைசி வரைக்குமே நீங்கள் உங்களோட எந்த ஒரு விஷயம் எடுக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகுற வரைக்குமே யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் பிளான்மே ஷேர் பண்ணாதீங்க. இந்த ஒரு வாரம் சம்திங் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதிலிருந்து சம்திங் லேர்ன் பண்ணுங்க. ஒரு நாலேஜ் ரொம்ப தேவைப்படுது. இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் டேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீக் ஆக்சுவலி நல்லா இருக்குது. எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாகாது. ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். ஸ்டாப் பிளேமிங், ஹீல் யுவர் ட்ரிகர்ஸ். சரி, நான் சொன்ன மாதிரி தான், யாராவது வேணுக்குன்னு ஏதாவது வம்பிழுத்தாங்க, ஏதாவது நீங்கள் பண்ணுறத பிளாக் பண்ணணும் தடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்கனால தான் என்னால் எதுவும் செய்ய முடியல, வேணுக்குன்னே சண்டைக்கு வராங்க, இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால தானே ப்ராப்ளம் பெருசாகுது. ரியாக்ட் பண்ணாமல் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா யாரும் உங்களை பிளாக்கேஜ் பண்ண முடியாது. அபிண்டன்ஸ், சின்ன சின்ன ஹாப்பினஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தாங்க. பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் டேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நோ நீட் டு வரி. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு வீக்குன்னு நான் சொல்வேன். ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, கிறிஸ்டல் மெசேஜ் பார்க்கலாம். அண்ட் ஒரு சில பேர் எய்தர் நீங்கள் யார் மேலேயாவது க்ரஷில் இருக்கீங்க, யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இல்லை சீக்ரெட்டாக நீங்கள் யாராவது வாட்ச் பண்ணுறீங்க, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீக் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்டு இன்னும் சில பேருக்கு சம்ஒன் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கவங்க தான் நல்ல மெச்சூர்டாக தான் தெரியுறாங்க, நல்ல நீட் அண்ட் ஜென்யூன் பர்சன். பட் ஆனால் உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க. அவங்க வருவாங்க கண்டிப்பாக. சரி, ரிலேஷன்ஷிப் வைஸில் ஹோல்டு பண்ணாதீங்க இந்த ஒரு வீக். பிகாஸ் அது உங்களை ஒரு ஓவர் திங்கிங் டிப்ரெஷனில் கொண்டு போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ கிறிஸ்டல் மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். Are you ready to meet the love of your life or reignite your connection with your partner? Okay. See, நான் சொன்ன மாதிரி எதர் ஒரு நியூ ப்ரொபோசல் வரலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்டில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் உங்களை கனெக்ட் பண்ணலாம். உங்களோட லைஃப்பில் ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. இது பார்ட்னர், கப்பல், ஓகே. பட் அது தாண்டி ஒரு நார்மலாகவே சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் யாராக இருந்தாலும், ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கசின்ஸ், யாரோடையுமே ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. மேபி அது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம், அந்த ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு. அதே மாதிரி இந்த வீக் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்கள் லைஃப்பில் என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை எடுத்து வைங்க. உங்களை சுற்றின சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு, உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ், உங்களோட நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஒரு ப்ரொடக்டிவான ஒரு வீக் தான். ஸோ நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ரியாக்ட் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ரீடிங்
அவ்வளோதான். ஸோ என்னோட ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட்.